காமராஜிட்ட அதிகமான ஒரு பணம், ஒரு கணக்கில் எனக்கு தெரிஞ்சு ஒரு பணம் ஒரு தலைவர் இப்போ இருக்கார், அவரை எடுத்துட்டார். காமராஜுக்கு தெரிஞ்சது, அடுத்த நிமிஷம் கூட்டு திட்டினார். நீ இன்னார் மருமகன் நான் கட்சியில் ஒன்று மரியாதையை வச்சிருக்கேன், மரியாதை அந்த பணத்தை கொண்டு கட்டிடணும். கொஞ்சம் என்னல சங்கடப்படி எடுத்தே இல்லடா, மரியாதையா பிச்சை எடுத்தால் கொண்டு கட்டினார், வாங்கினார். அப்புறம் அவர் கட்சியில் இந்த தலைவர் பதவியிலேருந்து எடுத்துட்டார். ஒன்று இனிமேல் வச்சுக்கிற மாட்டேன், கட்சி பணத்தை திருடிட்டியே. ஒரு பெரிய தலைவர் எனக்கு தெரிஞ்சவர் சொன்னார், ஒரு கட்சியில் எல்லா தப்பும் தெரிஞ்சவருக்கு ஏன் வெளியில் வரலன்னு கேட்டேன். நான் ரொம்ப அன்பாக இருப்பார், ரொம்ப வயசில் மூத்தவர், தமிழ்நாட்டிலே மூத்த தலைவர். ஆனால் நின்று பேசுவார், எங்களை மாதிரி உட்காரலன்னு வைங்களேன். அவர் தான் என்கிட்ட சொன்னார், நானும் வந்துட்டேன்னா மொத்த சொத்தையும் அவன் குடும்பத்துக்கு எழுதிக்கிடுவான்டா, அதுக்கு தான்டா நான் உள்ளே இருக்கேன்னார். பேரை சொல்ல முடியாது, சொந்தக்காரன். என்ன பண்ண, அதுலேயும் ஜாதி சொல்லி தானுல, ஜாதி பெரிய சங்கடமாக இருக்கு. என் பிள்ளை சுகாதான் கேட்குறான்ட்ட திரும்ப திரும்ப, எங்கே போனாலும் இப்படி கேட்குறாங்கப்பா. நீங்கள் பிள்ளை மாறான்னு கேட்குறாங்க. சொன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எங்கள் அப்பா ஜாதிலாம் இல்லைன்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க, ஜாதிலாம் கிடையாதுன்னா. நீங்கள் யாருன்னு கேட்டால் நாங்கள் பிள்ளை மாதிரி சங்கம் காணும், சங்கம் வச்சுருக்கானுல. நம்ம படத்தங்க வச்சுருவோங்க, அதெல்லாம் வச்சு கவலைப்படுத்திடாதீங்க. நான் அதெல்லாம் கிடையாது, என் வீட்டில் எல்லா ஜாதி பேரும் சாப்பிட்டா கேளுங்க. பூபதிலாம் எத்தனை தடவை வந்திருக்கேன். என்ன சந்திரு, நமக்கு ஜாதி தெரியாது. எங்கள் தந்தையார் சிறு வயதில் கிராமத்தில் உழவர்களை அந்த பண்ணையார்கள்லாம் சேர்ந்து பேர் சொல்லி கூப்பிடுவாங்கல்ல, அது மாதிரி நான் உழவரை ஒரு 60 வயசுக்காரரை பேர் சொல்லி கூப்பிட்டேன். என்னை கன்னத்தில் ஊங்கி அடிச்சிட்டாங்க எங்கள் அப்பா. காக்கேன் உழலைன்னா அவர் அறுக்கலைன்னா அவர் கொண்டு வரலன்னா நீ நான் பட்னிடா செத்து போவோம், ஐயான்னு கூப்பிட அவரேன்னாரு. அதோட கிராமத்தில் இருந்த எங்கள் உறவுகள் பூரா அந்து போச்சு. ஏன்னா இவங்க எல்லா ஜாதியும் ஒத்துக்கிறாங்க, ஐயாவை நம்ம ஒத்துக்கிறப்ப எங்கள் வீட்டோட சேரவே மாட்டான். எங்கள் அத்தை எனக்கு பொண்ணே கொடுக்க மாட்டேன்ட்டான். நல்லதாக போச்சுன்னாங்க, அவளெல்லாம் கட்டியிருந்தேன்னா நான் அப்பவுமே போயிருப்பேன். அது அத்தை நம்மளை சேஃப் தான் பண்ணியிருக்கா, அது அப்புறம் இப்போ தான் தெரியுது அவள் படுத்த பாடு. இவருக்கெல்லாம் அது ஒரு வாழ்க்கை, சிலருக்கு தான். ஜீவா அவ்வளவு தியாகம் பண்ணாருன்னு நம்ம பாராட்டுற போல, ஜீவா மனைவி யாராவது நினைச்சோமா? அப்படி ஒரு பொண்ணு இல்லைன்னா அவர் தியாகம் பண்ணியிருக்க முடியுமா? மகாத்மா காந்தி இவ்வளோ பண்ணுறாருல, அந்த கஸ்தூரிபாய் காந்தி கிடைக்க போய் தானே அந்த ஆளுக்கு இப்படி வாழ்க்கை இருந்தது. இந்த நாட்டில் பெண்களை மதிக்கணும். அந்த காலத்தில் சரோஜினி நாயுடு இருந்தாங்க, விஜயலட்சுமி பண்டிட்டு இருந்தாங்க, கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் கல்பனா தத், எத்தனை வீராங்கனைகள் பெண்கள். இப்போ பொண்ணு பொது வாழ்க்கைக்கே வரவிட மாட்டானே. வந்த என்கிட்ட ஒருத்தன் சொன்னால், அண்ணாச்சி மறந்து கூட ஃபேஸ்புக்கில் உங்கள் குடும்பத்து பெண்கள் படத்தையெல்லாம் போட்டுறாங்க, இந்த பேரில் ஒட்டு படம் போட்டு அசிங்கப்படுத்திடுவானுவா. அப்போ எவ்வளவு மானத்தில் ஈனத்தனமான பயிலுக்கு இந்த நாட்டில் வளர்ந்துருக்கான். அசிங்கமாக பெண்களை படம் போடுறது. அந்த சசிகலாவே என்ன அசிங்கமாக பட்டான். அவள் சிவாவை எதுக்கு அடிச்சிருக்கா தெரியுமா? சிவாவையே அடிச்சுட்டான்னு அம்மாவை ஏமாத்துறதுக்கு ஒரு செட்டப் பண்ணியிருக்கா, நடக்கலை. சிவாவை ஏன் அடித்தான்னு அம்மா அடிச்சிட்டாங்க. ஆனால் சசிகலான்னு பேர் விட்ட பிள்ளையை எப்படி அடித்தாங்கன்னு எனக்கு நம்பவே முடியல. அதுவே அது பெரியாதான் இப்படி தான் நடந்து. ஒரு டபுள் இருக்கக்கூடாது போல், என்ன அளவு தெரிய. நம்மளாம் எம்பி ஆகாமல் போனது எவ்வளோ நல்லது. காமராஜெலாம் அடிக்க மாட்டார். நான் என்ன கேட்குறேன், விஜயகாந்த் மேடதோறும் தொண்டன் அடிக்கான்னில ஒரு எம்பியை வீட்டுக்குள்ளே விட்டு அடிச்சிருக்காங்க ஒரு சிஎம். எத்தனை பேர் கேட்டீங்க? காமராஜ் முன்னால் அந்த நாத்திய ராமசாமின்னு ஒரு பெரிய வந்தார், பத்திரிகை நடத்தினார். அண்ணாவை கடுமையாக எழுதுறாரு. அவர் எழுதின உடனே அண்ணா சிஎம் காமராஜுக்கு ஃபோன் பண்ணுறாரு, நாத்திக ராமசாமி என்ன தப்பாக எழுதுறாருன்னு. அண்ணா வைங்க, அவன் எழுத மாட்டான். நாத்திக ராமசாமி கூப்பிட்டுருவார், என்ன நீ கொழுப்பெடு தலைவியா, எதுக்கு அவர் முதலமைச்சரை பற்றி தப்பாக எழுதுற அப்படின்னு காமராஜ் கேட்குறாரு. இல்லைன்னு, இந்த பாரு அண்ணாதுரைக்கு தெரியணும் தான் நீ எழுதுனேன். ஆமாம் தெரிஞ்சிடுதுன்னு அண்ணாதுரை என்கிட்ட சொல்லிட்டார், நிறுத்தினார். இல்லைன்னா கட்சியில் வச்சிருக்க மாட்டார் ராஜ்கர். உங்கள் திருப்பூர் இருக்குல்ல, திருப்பூரில் தான் வின்சென்ட் ஒரு பவர்ஃபுல் ஆரேட்டர். அந்த காலத்தில் காங்கிரஸில் அப்படி பேசுகிற ஒரு ஆள் கிடையாது. அவர் ஒரு இன்ஸ்பெக்டர் அடித்தார். காமராஜுக்கு ரொம்ப செல்லமான பிள்ளை, அவனத்துக்கு ஜெயிலில் போட்டார் காமராஜ். 6 மாதம் உள்ளே கிடக்கட்டும்னு. இன்ஸ்பெக்டர் எப்படி அடித்தா? எனக்கு செல்லம்னா நீ இன்ஸ்பெக்டர் அடிப்பேன், அப்புறம் டிஎஸ்பி அடிப்பேன், அதுக்காக நான் ஆட்சியை நடத்துகிறேன், போடா உள்ளன்னார். இப்போ போலீஸ்காரனை டிஏஜியே துப்பியை தட்டி தான் உள்ள பயிலுவா. அதிலும் கபாலி தேட்டர்கிட்டலாம் போனால் போலீஸ் அதிகாரிகளுக்கு மரியாதை போயிடும். என்ன பண்ண, போலீஸ் அதிகாரியும் போய் இந்த 5000 ரூபா டிக்கெட் வாங்கி சினிமா பார்க்கங்க தலைவரை, 5000 ரூபாய்க்கு புஸ்தகம் வாங்கி வீட்டில் பிள்ளை கொடுக்க மாட்டானுவா. இதில் போய் நிற்கான பொண்டாட்டியே சொல்லிட்டாள, கபாலிக்கு நீர் முதல் ஷோவுக்கு டிக்கெட் வாங்கிட்டு வரலன்னா உம்மோட வாழ்ந்து என்ன பிரயோஜனம் கால, எவ்வளோ வருத்தப்படுதாவா. அது கூட ஒரு டிக்கெட் வாங்க முடியாது, துப்பு இல்லாத ஆளுங்க. இவன் அப்போ தான் நினைக்கான், நல்லவளா நம்ம ஓட்டு போடணும் நம்மளை ஓட்டர்னு வேற கேள்வி பண்ணுவா. இந்த நேட்டோக்கு ஓட்டு போடுறாங்க கூட, அவனை கூட நான் ரசிக்கேன். அப்படியாவது போட்டு தொலைச்சிருக்கலாம். ஊருக்கு போயிட்டானே எல்லாரும், ஓட்டு போட ஒருத்தனும் வரலையே.